ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானன்பா யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம ஊர் அரிம்பலம். அரிம்பலம் பெயர் காரணம். அரிம்பலம்னா வேற ஒன்றும் இல்லை, அரிம்பலத்தில் முன்னாடி இருக்கிற அரி அப்படின்னா மண் அரிமானத்தை குறிக்குது. அப்புறம் மா லாயும், அந்த லா வந்து சிறப்பு, அதாவது வெள்ளிக்கு வர தான் நம்ம போடணும் அரிம்பலத்தில் வந்து. அதுதான் சரியான எழுத்து, சரியான உச்சரிப்பு. அந்த மாலை அப்படி லாயும் அப்படின்னா பள்ளத்தை குறிக்குது. ஆனால் நம்ம ஊர் பள்ளமான பகுதிகள்னாலையும் மண் அரிச்சிட்டு போனதுனால பள்ளமானனாலையும் அரிம்பலம்னு மூதாதையர்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டோட முதுகெலும்புனா ஒன்று கிராமங்கள், இன்னொன்று விவசாயம். அப்படிப்பட்ட எங்கள் ஊரில் இயற்கை விவசாயம் செழிப்பாகவும் சிறப்பாகவும் நடைபெற்று வருகிறது. இந்த விவசாயத்தை சிறப்பான முறையில் கொண்டு போகிறதுக்கு போதுமான ஏழைகளுக்கு குறைவான விலையில் மானியத்தை வழங்கி விவசாயத்தை நல்ல வழியில் கொண்டு போகிறதுக்கும் வேளாண்மை கூட்டுறவு சங்கமும் கிராம பஞ்சாயத்தும் சிறப்பாகவே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரோட சுகாதாரம். நம்ம ஊரோட சுகாதாரத்தை மேம்படுத்தவே நம்ம ஊரில் பேரூராட்சி அலுவலகம் சிறப்பாகவே செயல்படுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகளும் சில தனியார் மருத்துவ நிறுவனங்களுமே சிறப்பாகவே செயல்பட்டு வருது. அதுக்கப்புறமா நம்ம ஊரோட எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தீர்த்து வைக்கிறதுக்காண்டி நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையமும் சிறப்பாகவே செயல்பட்டு வருது. ஒரு நாடு முன்னேறணும்னா அந்த நாட்டில் பொருளாதாரம் முக்கியம். ஒரு மாநிலம் முன்னேறணும்னா அந்த மாநிலத்தில் தொழில்கள் நல்லா வளமாக இருக்கணும். ஒரு ஊர் நல்லா முன்னேறணும்னா அந்த ஊரில் கல்வி நல்லா செழிப்பாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட நம்ம ஊரில் பல அரசு கல்வி நிறுவனங்களும் பள்ளிக்கூடங்களும் சில தனியார் கல்வி நிறுவனங்களும் தரமான கல்வியை வழங்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் மேல்நிலை பள்ளிக்கூடங்கள். ஒன்று அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி. இந்த அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அதாவது சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே 1941 இதோட பள்ளிக்கூடத்தோட கட்டட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு 1942 இந்த பள்ளிக்கூடம் செயல்பாட்டு வந்துச்சு. அதாவது இந்த பள்ளிக்கூடம் முழுக்க ஒரு தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு இணையாகவே செயல்பட்டு வருது. ரெண்டாவதாக அரசு பெண்கள் உயர்நிலை பள்ளிக்கூடம். இந்த 2 பள்ளிக்கூடங்களும் தரமான கல்வியை வழங்கிக்கிட்டு வருது. ஊராட்சி ஒன்றிய அரிம்பலம், அதாவது பஞ்சாயத்து யூனியன் அரிம்பலம். இந்த அரசு நிர்வாகம் நம்ம ஊரோட நிர்வாகத்தை சரியான முறையில் கொண்டு போகிறதுக்காண்டி செயல்பட்டு வருது. அதுக்கப்புறம் பக்தி. நம்ம ஊர் மினி கோவில் நகரமாகவே விளங்கிக்கிட்டு வருது. அப்புறம் ஏராளமான இந்து கோவில்களும் கிறித்துவ தேவாலயங்களும் இஸ்லாமிய மசூதிகளும் மிகவும் அமைதியாகவே அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நீர் மேலாண்மை. நம்ம ஊரில் பொக்கலான்னு சொல்லக்கூடிய குளம் ஒன்று அமைஞ்சிருக்கு. இது 1980க்கு முன்னாடியே நகரத்தால் கட்டப்பட்டு இது இன்னமும் ஊர் பொதுமக்களுக்கு பயன்பாட்டிலேயே இருக்குது. நிறையா பயனும் தந்துக்கிருக்கு. அதுக்கப்புறம் பல ஏரி குளங்களும் இங்கே பயன்லேயே இருக்குது. ஒரு ஊர் செழிப்பாகவும் வளமாகவும் இருக்கணும்னா அங்கே நடக்கிற தொழில்கள் ரொம்பவும் முக்கியம். நம்ம ஊரில் ஜிலுன்னு இருக்கிற ஜவுளி கடைகளும் பலப்பலன்னு இருக்கிற பாத்திர கடைகளும் வாரம் ஒரு முறை நடைபெற மிகப்பெரிய சந்தைகளும் மிகவும் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய கடை வீதிகளும் நம்ம ஊரோட வளர்ச்சியை குறிக்குது. நம்ம ஊரை சுற்றி மிகப்பெரிய காடுகளும் மலைகளுமே அமைஞ்சிருக்கு. இந்த காட்டு வளத்தெல்லாம் பாதுகாக்க அரிம்பலம் வனச்சார அதாவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸும் செயல்பட்டு வருது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்க இதுதான் அரிம்பலத்தோட பெரிய மைதானம். இனிமேல் நம்ம பார்க்க போகிறதெல்லாம் தெருக்கள். ஃபஸ்ட்டு புதுகை ஏம்பல் ரோடு, 2வது சாமிநாதன் சேர்வை வீதி அதாவது வையத்தி தெரு, 3வது சந்தைப்பேட்டை பாண்டியன் தெரு, 4வதாக கூத்தாந்தெரு, அதுக்கப்புறம் அண்ணாமலையார் வீதி, சந்தைப்பேட்டை நாகப்பா ரோடு, அப்புறம் மயிலாடும்பாறை. இது போன்ற பல தெருக்களை கொண்டது தான் நம்ம ஊர் அரிம்பலம். இதுக்கு முன்னாடி நம்ம அரிம்பலம் வீடியோ பார்த்துருப்பேன். நீங்கள் ஏற்கனவே நம்ம புதன்கிழமை ரிலீஸ் பண்ணலான்னு இருந்தோம் வீடியோ. மழையின் காரணமாக அரசு விடுமுறை விட்டாச்சு வீடியோவுக்கு, அதனால் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நம்ம சேனலுக்கு அடியில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். வானன்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன அரிம்பலத்தால் இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருப்பீங்க.